அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சித்தர் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். தினமொரு யோக மருத்துவம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது செரிமான பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, உடல் பருமன். இதுக்கு நாம் தூண்டக்கூடிய எளிமையான வர்ம சிகிச்சையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள். வாங்க பார்ப்போம். இந்த செரிமானத்துக்கு முதல்ல என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல பேஷண்ட்டுடைய உடம்பை பார்த்தே கண்டுபிடிக்கணும். ஏன்னா செரிமானம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று கசப்பு, துவர்ப்பு, கார உணவுகள் சரியாக எடுக்கலை அப்படின்னா செரிமானம் பலகீனமாக தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, செரிமானத்துக்கு காரணமான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ப்ளஸ் பெப்சின் அப்படிங்கிற சுரபி சரியாக சுரக்கலை அப்படின்னா செரிமான பிரச்சனை இருக்கும். சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டயத்துக்கு சாப்பிடாதவங்க, அதாவது டைம் தப்பி 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 சாப்பிட்றவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கும் செரிமான பிரச்சனை வரும். அப்போ இந்த 3 ரீசனை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். இந்த இடத்துல வரக்கூடிய வர்மம் உருமி வர்மம். நம்பர் 1 உருமி வர்மம். அதுக்கு அடுத்து உந்தி வர்மம். அதுக்கு அடுத்து தொப்புள்ள இருந்து 4 விரற்கடையில் மூத்திர காலம். இது எல்லாமே வர்ம புள்ளிகள். இதுக்கு அடுத்து தடவல் முறைன்னு இருக்கு. எப்படின்னா, இங்க பாருங்க, முதல்ல இந்த வயிற்று பகுதியோட பக்கவாட்டில் பாருங்க 1. இது என்ன செய்யும் அப்படின்னா, மலக்குடல்ல உள்ள காற்று இதெல்லாம் நல்லா வெளியே தள்ளிடும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், மேல இருந்து கீழே. அதுக்கு அடுத்த செகண்ட் மெத்தட், இடம் இருந்து பலம். அப்புறம் தேர்ட் மெத்தட், இங்க பாருங்க 1. ஓகே, ஓகேவா? 4th மெத்தட், இங்க பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 5th மெத்தட், இங்க பாருங்க 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2, 3, 4, 5, 6. மறுபடியும் வரலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? இதை நீங்கள் நல்லா தூண்டி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இறப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நல்லா உற்பத்தி ஆகிடும், செரிமானம் அதிகப்படும், இருக்கிற கேஸ் பூரா கம்ப்ளீட்டாக மலக்குடல் வெளியே தள்ளிடும். வேஸ்டேஜ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வெளியே தள்ளிடும். அப்போ இதை கொடுத்துட்டு நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருத்துவம் என்ன அப்படின்னா, நேரத்துக்கு சாப்பிட சொல்லணும். அதே மாதிரி காரம், கசப்பு, துவர்ப்பு உணவுகளை கொஞ்சம் சரியாக எடுத்துக்கிட சொல்லணும். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
அதாவது மருந்தே இல்லாமல் நம்ம உடலை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய இந்த வர்ம மருத்துவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நமது திருமூலர் வர்ம வைத்தியசாலை ஆன்லைன் வர்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வர்மத்தை முழுமையாக கற்றுக்கிடலாம். இது மூலமாக உங்கள் உடம்புல சாதாரண கைவலி, கால்வலி, நாள்பட்ட சர்க்கரை வியாதி, ஆண்மை பிரச்சனை, பக்கவாதம் போன்ற நோய்களை உங்களுக்கு நீங்களே குணப்படுத்திக்கலாம். அதனால் அன்பர்கள் அனைவரும் ஆன்லைன் மூலமாக வர்மத்தை கற்று உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். சிவாய நம.